ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெச்சுக்குட்டி சமையல். நம்ம இன்னைக்கு பாரம்பரியமான ஹெல்தியான எள்ளுருண்டை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். எள்ளுருண்டை பொதுவாகவே பெரியவங்க முதல் சிறியவங்க வரை எல்லோருக்கும் நன்மை தரக்கூடிய ஒன்றாகும். இது முக்கியமாக பெண் பிள்ளைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு இம்பார்ட்டன்ட் டிப் தரேன். இது இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 500 கிராம் அளவுள்ள எள் எடுத்திருக்கேன். 500 கிராமுக்கு 300 கிராம் அளவுள்ள பச்சரிசி எடுத்திருக்கேன். முதல்ல அரிசியை நல்லா கழுவி 1 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். எள்ளையும் நல்லா கல்லெல்லாம் எடுத்துட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். 1 மணி நேரம் ஊறின பிறகு எள்ளு தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஊறின எள்ளை ஒரு துணியில் நல்லா பரப்பி காய வச்சு எடுத்துக்கலாம். காஞ்ச எள்ளை முரத்தில் மாற்றி நல்லா புடச்சி எடுத்து வச்சுக்கலாம். எதனால் நம்ம புடைக்கிறோம்னா எள்ளு மேலே இருக்கிற அந்த தோல் நீங்கி கீழே தனியாக வந்துடும். எள்ளை நல்லா புடச்சி எடுத்த பிறகு உரலில் நம்ம அதை மாற்றி உலக்கையால் நல்லா குத்தி எடுத்து வச்சுக்கலாம். பாரம்பரியமான முறை அப்படின்றதுனால நான் இன்றைக்கி உரல்லையும் உலக்கையும் வச்சு செய்கிறேன். பொதுவாகவே எள்ளுருண்டை உரல்லையும் உலக்கையும் வச்சு தான் செய்வாங்க. அப்போ தான் அதோட டேஸ்ட் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அரிசி 1 மணி நேரம் ஊறிய பிறகு அதை நல்லா வடிகட்டி ஓரளவு ஆற வச்சு மிக்சியில் மாற்றி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எதனால் மிக்சியில் பவுடர் பண்ணுறோம்னா நல்லா நைஸாக பவுடர் ஆகும். அதனால தான் பவுடராக நல்லா அரைச்ச பிறகு ஜல்லடையில் அது மாற்றி நல்லா ஜல்லிச்சு எடுத்து வச்சுக்கலாம். எதனால் ஜல்லிக்கிறோம்னா நடுவில் உங்களுக்கு கட்டிகளோ இல்லை குரணை அரிசி இல்லாமலோ இருக்கும். அதனால தான் இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு கடாயை நல்லா காய வச்சு நம்ம இடித்து வச்சு இருக்கிற எள்ளை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிறோம். இது எல்லாமே அடுப்பை மிதமான தீயில் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். எள் ஓரளவு நல்லா வறுபட்ட உடனே நமக்கு எள்ளோட மனம் அருமையாக வரும். அப்போது நம்ம அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். எள்ளை வறுத்த பிறகு நம்ம ஜல்லிச்சு வச்சுருக்கிற அரிசி மாவையும் கடாயில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இது எதுக்கு வறுக்கிறோம் அப்படின்னா ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும். நம்ம எள்ளுருண்டையை நம்ம ஒரு 4-5 நாள் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்போ ஈரப்பதம் இருந்தால் சீக்கிரமாக கெட்டுடும். அதனால தான் வறுத்து நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்து நம்ம வெல்லத்தை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எனக்கு 500 கிராம் எள்ளுக்கும் 300 கிராம் அரிசிக்கும் 3/4 கிலோ வெல்லம் கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு இனிப்பு எவ்வளவு தேவைப்படுதோ அவ்வளோ கூட குறைவாக நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது வறுத்த எள்ளை உரலில் மாற்றி ஓரளவு இடிச்சிக்கலாம். ஓரளவு இடித்த பிறகு வறுத்த அரிசி மாவையும் சேர்த்து நல்லா இடித்து வச்சுக்கலாம். இப்போது வெல்லத்தையும் சேர்த்து இடிச்சிக்கலாம். இது மாதிரி எள்ளு மாவு வெல்லம் இது மாதிரி ஒன்று ஒன்றா சேர்த்து இடித்து எடுத்து வச்சுக்கலாம். நல்லா இடித்த பிறகு எல்லாம் சேர்ந்து இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். அவ்வளவு தாங்க, நம்மளோட எள்ளுருண்டை மாவு தயாராகிடுச்சு. இந்த மாவை இறுக்கமாக நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். கையில் ஈரப்பதம் இல்லாமல் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், யம்மி யம்மி டேஸ்டி ஹெல்தியான எள்ளுருண்டை ரெசிபி தயாராகிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பார்க்கணும். நான் வீடியோ கடைசியில் ஒரு டிப் தரேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். அது என்னன்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறு அதிகமாக இருக்குது. அதாவது இர்ரெகுலர் பீரியட்ஸ் நிறையா இருக்குது. அது போகிறதுக்கான டிப் தான் இது. நம்ம ஊற வச்சிருக்கிற எள்ளு தண்ணியை எடுத்துக்கலாம். அதில் உங்களுக்கு தேவையான அளவு வெல்லத்தை சேர்த்து நல்லா கலக்கி இந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட் சீக்கிரமாகவே குணமாயிடும். இந்த தண்ணியை நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் தரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் எள்ளுருண்டையை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் வெச்சுக்குட்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.